இந்த பணியாரக்கல் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா ஊத்துனோம்னா நமக்கு வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து சூப்பரா சீசனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊத்துனேன். பந்துன்னு பணியாரம் வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இத வந்து எப்படி சீசனிங் பண்ணேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டோரியிலயும் பயோலயும் லிங்க் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பணியாரத்துக்கு வந்து சூப்பரான ஒரு பச்சை சட்னியிலே கார சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சேமியாவும் அதே பச்சை சட்னியை வச்சு கொடுத்து விட்டாச்சு ஹஸ்பண்ட். அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு நான் மதிய லஞ்சுக்கு வந்து மொச்சப்பயிர் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ்க்கு இந்த மொச்சப்பயிர் குழம்பு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்றதையும் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய லாங் வீடியோஸ் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கேன் வெயிட் லாஸ்க்கு. அப்புறம் நம்ம வீட்டில் நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து சூப்பராக குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து தம்பி வந்து எனக்கு பாத்திரம் விளக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.